வணக்கம் மக்களே. எடப்பாடிக்கு தகுதி இல்லை, அது அதிமுக இல்லை. அதிமுக 2026 தேர்தல் தோல்வி எடப்பாடிக்கு பதில் சொல்லும். டிடிவி தினகரனோட கடும் தாக்குதலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர் KA செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்சிக்குள் மீண்டும் பரபரப்பு நிலவுகிறது. இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் தனது நீக்கத்தால் வருத்தமடைந்ததாகவும் என்னை நீக்குவதற்கு முன் குறைந்தது போன்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலேயே பதவி பறிக்கப்பட்டவர். டிடிவி தினகரன் மற்றும் O பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த கருத்து அதிமுக உள்நிலையை மேலும் தீவிரப்படுத்திய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் பதிலடி அளித்துள்ளார். மதுரை சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி தனது அழிவை அவரே தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போது இருப்பது அதிமுக இல்லை என்றும் அது எடப்பாடி திமுக தான் என்றும் கூறியுள்ளார். செங்கோட்டையனை நீக்கும் அளவுக்கு எடப்பாடிக்கு தகுதி இல்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் மிக மூத்த தியாகமிக்க தொண்டர் என்றும் கூறியுள்ளார். மேலும் 2026 தேர்தல் தோல்விதான் எடப்பாடிக்கு உண்மையான பதில் சொல்லும் என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அவர், எடப்பாடிக்கு பதவி வெறியும் சுயநலமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் இல்லாமல் வெற்றி பெறுவோம் என சொன்னவர் 2024 மக்களவைத் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது என கூறினார். இதனிடையே அதிமுக வட்டாரங்களில் செங்கோட்டையன் நீக்கத்தை சுற்றி கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தி நிலவுகிறது. முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் நடிகர் எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவர் என்பதால் அவரை நீக்கியது நியாயமற்றது என சில மூத்த நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது O பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் தொடர்ச்சியான ஆலோசனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூவரும் இணைந்து புதிய அரசியல் தளத்தை உருவாக்கும் வாய்ப்பு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கத்தால் அதிமுகவில் ஏற்பட்ட அதிர்ச்சி கட்சியின் உள் ஒற்றுமையை மேலும் சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. 2026 தேர்தல் முன் இந்த உள் பிளவுகள் கட்சிக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தற்போது அனைவரும் கவனித்து வரும் முக்கிய அரசியல் கேள்வியாக உள்ளது. மேலும் இந்த தகவல்தான் எடப்பாடிக்கு தகுதி இல்லை, அது அதிமுகவும் இல்லை. அதிமுக 2026 தேர்தல் தோல்வி எடப்பாடிக்கு பதில் சொல்லும் டிடிவி தினகரனின் கடும் தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.